கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாத பலன்கள். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்கம் வாங்குகின்ற மாதமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் தங்கமாக அணிவீர்கள். அதே மாதிரி 2-5 கூடிய புதன் வீட்டில் குரு இருப்பதால் கண்டிப்பாக அது உறுதி செய்யப்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவினால் தேவையில்லாத அவப்பெயர்கள் என்பது ஏற்படும். ஏற்கனவே குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிலாம் நிறைய பார்த்துட்டீங்க. ஓவராலாக பார்க்கும்போது எப்படி இருக்கு இந்த மே மாதம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்து சனி பிளஸ் சுக்கிரன், உச்சம் பெற்ற சுக்கிரன், அதே மாதிரி 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு, ராசியில இருக்கக்கூடிய புதனும் ஆதித்யனும், 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 12 கூடிய செவ்வாய், இது எல்லாமே சேர்ந்து விபரீத ராஜயோகங்களை தருகிறது. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாத பலன்கள். இந்த மாத பலன்களுக்காக மாத பலன்களில் தான் திண்ணை மாதிரி நம்ம ஜாலியாக உட்காந்து பேசுறது. இப்போ ராசி பலன்கள் பற்றி பேசும்போதெல்லாம் கமர்ஷியலாக ப்ரொஃபஷனலாக இருக்கணும். ஸோ இது அப்படி இல்லை, ஒரு பக்கத்து வீட்டு அங்கிள்கிட்ட பேசுகிற மாதிரி ஜாலியாக மனம் திறந்து பேசக்கூடிய செஷன் இது. ஸோ இந்த வாய்ப்பை வழங்கிய ஐபிசி டீமுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த ஒரு மாதம், மே மாதம், இந்த மே மாதத்தில் என்னென்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன குருஜி ஸ்பெஷல்? அக்னி நட்சத்திரம் காயுது, அதோட வேற என்ன ஸ்பெஷல் இருக்க போகுது? ரிஷபராசிக்காரர்களுக்கு மே மாதம்னு கிடையாது, ஜூன் மாதம்னு கிடையாது, எல்லா மாதமுமே ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே லவ்வர்ஸ், பொதுவாகவே லவ் உடைய குணங்கள், காதல் குணங்கள் அதிகம் கொண்டவர்கள். எதையுமே சுவாரஸ்யமாகவும் ஒரு ரசனையுடையும் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். காரணம் சுக்கிரனோட ராசி ரிஷபம். இந்த ராசியில என்னென்ன கிரகங்கள்லாம் அமர்ந்திருக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனும் புதனும் ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள். புதாதித்ய யோகம். சூரியன் புதன் 2 பேரும் உடம்புல உட்காந்துருக்காங்க. இந்த புதன் யாருன்னா 2-5 கூடியவர். சூரியன் யாருன்னா 4 கூடியவர். உயர் கல்வி, உயர் பதவி இதெல்லாம் தரக்கூடியவர் இந்த சூரியன். அந்த சூரியன் உடம்புல உட்காந்துருக்காரு. உடம்புல உட்காந்துருக்கிற சூரியன் என்ன பண்றாரு அப்படின்னா, அது தன்னுடைய என்ன சொல்றது, அவர் புதனும் சூரியனும் சேரும்பொழுது அந்த புதாதித்ய யோகம் வரும்போது அடுத்த லெவல் ப்ரமோஷன், அடுத்த லெவல் அச்சீவ்மெண்ட்டுக்கான வழிகளை அவர் தராரு. என்னைக்குமே ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும், ராப்பகலாக வேலை பார்க்குறவங்களாம் முன்னேற முடியாது. ராப்பகலாக வேலை பார்த்தா இன்னும் முன்னேற முடியாது. மேனேஜருக்கு பிடிச்ச மாதிரி யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அவங்க தான் முன்னேற முடியும். இது உலகத்தினுடைய இயற்கை நீதி. இதை புரிஞ்சிக்காம நிறைய பேர் கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பான். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த டெக்னிக்கே புரியாது. ராப்பகலாக எதுக்கு வேலை பார்க்குறேன்? மேனேஜருக்கு பிடிச்ச மாதிரி வேலை பாரு. எதுக்கு சொல்லுறேன்னா, சூரியன்னா த கிங், அவர் தான் பாஸ். அந்த பாஸு 2 கூடிய புத்திகாரகன், 2 கூடிய படிப்பினுடைய அதிபதியோடு சேர்ந்து உடம்புலே உட்காந்துருக்காரு. இந்த மாதம் தான் தேடி கண்டுபிடிச்சு படிப்பீங்க, நிறைய படிப்பீங்க, சம்பந்தம் இல்லாதெல்லாம் படிப்பீங்க. திடீர்னு மார்க்ஸ் படிப்பீங்க, திடீர்னு அந்த பக்கம் எண்டுக்கு போய் திடீர்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்னு படிப்பீங்க. ஒரு குணமாக இருக்காது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருக்கணும், எண்ணங்கள் ஏற்படும். அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே, நம்ம புக்கு படித்தே ரொம்ப நாள் ஆகுதே என்று நீங்கள் நினைத்தீர்களானால் அட்லீஸ்ட் நீங்கள் அதை பற்றி படிக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாவது இந்த வருஷம், இந்த மாதம் நினைப்பீர்கள். சில பேர் யோகா கிளாஸ் போய் சேருவாங்க சார். யோகா ஜிம்மு கிளாஸ்க்கெலாம் போய் சேருவாங்க. சேர்த்துட்டு ஒரு 10 நாள் தான். 10 நாள் போயிட்டு 10 நாள்லேயே அவர் கற்றுக்குவார் எல்லாமே. அதே ஒரு 10 நாள் தான் அந்த யோகா. என்ன சார் பெரிய யோகா? எனக்கு தெரியும், இஷ்ட நிஷ்டா கஷ்ட நுஷ்டா எல்லாம் சொல்லுவாங்க. இது என்னங்க, என்னென்னமோ சொல்கிறீங்க. கால்களை தூக்கி கைகளை நீட்டி, பாதி பேர் இந்த யோகா கிளாஸ் போகிறது அவங்க 23 மணி நேரம் 50 நிமிஷம் அடங்காத மனசு அந்த யோகா கிளாஸ் போய் அந்த 10 நிமிஷம் அடங்கிட்டு தான் அவனே நினச்சிக்கிறான். இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த சூரியன் புதன் சேரும் பொழுது, சூரியன்னா பிரகாசம், புதன்னா படிப்பு கடவுள் ரொம்ப அதிக தேவையில்லாதெல்லாம் படிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த மாதத்தில் நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவானால் தங்கம் சேருகிறது. உலகத்திலேயே இன்னைக்கு இப்போ பார்த்து தான் அறிவிப்பு வெளியிடுறாங்க, 38% வரை உங்களுக்கு
தங்கம் விலை குறைய போகிறது, அதிரடி விலை குறைப்பு எல்லாம் சொல்றாங்க. இந்த மாசமே ஓடி போய் வாங்கிருவீங்க. இந்த மாசம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தங்கம் வாங்குகின்ற மாதமாக இருக்கும். ஆஃப்டர் திஸ் May 15th ரிஷபராசிக்காரர்கள் தங்கமாக அணிவீர்கள். தங்கம் வாங்க, ரிஷபராசிக்கு வாங்க அப்படிங்கிற மாரி. ரிஷபராசிக்காரர்கள் உடம்பெல்லாம் தங்கம். 2ஆம் வீட்ல இருக்கக்கூடிய குரு பகவானால். குரு 2ஆம் வீட்டில் வருவது. ஏற்கனவே 2 கூடையவன் வந்து உடம்புல உட்கார்ந்து படிக்க வைக்கிறான். திடீர்னு சில பேர் எதுக்கு நீங்க தேவையில்லாத டாபிக் சொல்றீங்க குருஜி. நாங்க அப்படி படிப்பை பத்தி நாங்க கேட்க வரவே இல்ல. இல்ல நீங்க புத்தக திருவிழா போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். புத்தக சந்தை எத்தனை பேர் போறீங்கன்னு தெரியல. புத்தக திருவிழா போனீங்கன்னா, நான் ஒரு 25 புக் வாங்கிட்டு வருவேன். 25, 30 புக் வாங்கிட்டு வருவேன். நான் படிக்கிறது என்னமோ ஒரு 3 புக் தான். மீதி 17 புக்கும் சும்மா தான் இருக்கும். அங்க பார்க்கும்போது நான் அதை படிக்கணும், இதை படிக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவோம். ஆனா எத்தனை படிக்கிறோங்கிறது நமக்கே தெரியாது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து படிப்புனால உண்ட நாட்டம். 11ஆம் வீட்டிலே சுக்கிரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ராகு 10க்கு வந்துட்டார். 10ஆம் இடத்து ராகு. 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. சூப்பரா நீங்க வந்து தொழில் வேலைக்கே போகாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய அம்சங்கள். முக்கியமா இந்த சனி பகவான் 7ஆம் பார்வை 5ஆம் இடத்தை பார்ப்பதால் புத்திரன் குழந்தை கிடைக்கும். அதே மாதிரி 2, 5 கூடிய புதன் வீட்டில் குரு இருப்பதால் கண்டிப்பாக அது உறுதி செய்யப்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் IVF, IUI பண்றவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். 10ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய ராகு, 4லே இருக்கக்கூடிய கேது, இங்கதான் பிரச்சனை. இந்த 4ஆம் வீட்டு கேது இருக்காரு பார்த்தீங்களா, மாத்ருகாரகன்னு பேரு. 4ஆம் இடம் என்பது என்ன? மாத்ருஸ்தானம், அம்மாவுடைய ஸ்தானம். இந்த மாத்ருகாரகன்னா சந்திரன் பேரு 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்தை கேது அமர்ந்தால் 4 கேதுவுக்கு ஆகாது. ஏன்னா கேது சந்திரனோட ஜென்ம எதிரி, ராகு சூரியனோட ஜென்ம எதிரி. சூரியனை விழுங்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் ராகு, சந்திரனை விழுங்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் கேது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ அந்த 4ஆம் இடத்துல கேது அமரும் போது அம்மாவுடைய உடல்நிலையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. 2வது விஷயம், உயர் கல்வி, உயர் பதவி, அதே மாதிரி வந்து நன்னடத்தை. இதுல வந்து கேது தரும் கெடு பலன்கள். நன்னடத்தை நீங்க ஏதோ ஒண்ணு, இந்த மெசேஜ் வச்சே சொல்றேன். ஏன்னா இந்த குரு வந்து 2ஆம் வீட்டுக்கு போகும்போது, அந்த புதனுடைய வீட்டுக்கு போகும்போது நன்னடத்தைங்கிற இடத்துக்கு போறார். அந்த நன்னடத்தை வந்து கெடுவதற்கான வழிகள், தேவையில்லாத அவப்பெயர்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கார் ராகு. உங்களுக்கு வந்து தொழில்காரகன் அவர் கொடுத்துட்டாரு, ஓகே. ஆனா 4ல் இருக்க கேதுவை டாலரேட் பண்ணும். ஈவன் மேசராசிக்காரர்கள் கூட ராகு வந்து 11ல் இருக்கிறது நல்ல ஒரு விஷயம்னா, 5ஆம் இடத்துக்கு கேது பூர்வ ஜென்ம பாவங்கள்லாம் தருவார். எடுத்துட்டு வந்து அந்த கேது தரும் பலன்கள். கேது சிம்மத்தில் இருக்கக்கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கேதுவோ ராகுவோ கடக சிம்மத்தில் இருந்தா கண்டிப்பா அதுக்கான பேக் ஃபேர் என்பது இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவினால் தேவையில்லாத அவப்பெயர்கள் என்பது ஏற்படும். ஏற்கனவே குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிலாம் நிறைய பார்த்துட்டீங்க. இதுக்கப்புறம் நான் புதுசா சொல்ல வேண்டியதெல்லாம் மற்ற கிரகங்களை பத்தி தான். அதனால தான் நான் அதை பத்தி பேசிட்டு இருக்கேன். 1 8 கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று 11ஆம் வீட்டில் இருக்கிறார். 12 கூடிய செவ்வாய் விபரீத ராஜயோகம் பெற்று 3ஆம் இடமாகப்பட்ட மகரத்தில் மறைகிறார். இது எல்லாமே ஓகே, சூப்பரான ஒரு அருமையான பீரியட்னா அது இந்த மாதம் தான். ஆனால் 4ஆம் இடத்து கேது இந்த வருடம் ஃபுல்லாவே நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு வருடமாக இருக்கும். காரணம் என்னவென்றால், உங்களுடைய பெயர்ல வந்து களங்கம் வரும். நீங்க இன்னாருக்கு என்ன அனுப்புனீங்க, என்ன பேசுறீங்க அப்படிங்கிறத மற்றவங்க பார்ப்பாங்க, அல்லது ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. நீங்க யாருக்காவது ஃபோன்ல பேசும்போது ஜாக்கிரதையா பேசுங்க. உங்க மேனேஜரை கிண்டல் பண்ணி பேசுறது, என்ன அவர் வந்துட்டானா, அவன் வந்தானா என்ன, அவனே இவனேன்னு பேசுறது, நீங்க ஜாலியா தான் பண்றீங்க. ஆனா அது எதிராளி கேட்கும் பொழுது அவர்களுக்கு அது ரொம்ப சங்கடமா இருக்கும். மெசேஜ், ஃபோனு, இந்த வீடியோ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் மனித வாழ்வு வேற மாதிரி ஆயிடுச்சு. அதில் வந்து உங்களுடைய நிலைத்தன்மையை வெளியே பழகிறதுல ப்ரூவ் பண்ணுறதோடு இல்லாமல் இதுலேயும் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்திற்கு நீங்கள் தள்ளப்படுறீங்க. சார் ஒரு நாள் காலையில் மெசேஜ் எடுத்து பார்க்குறோம் சார், ஃபோன் எடுத்து பார்த்து மெசேஜ் எடுத்து ஓப்பன் பண்ண காலையில் ஃபஸ்ட்டு மெசேஜ், அனுப்பிரியா என்ன அனுப்பிரியா தெரில, என்ன அனுப்பிரியான்னு கேட்டதுக்கு அவங்க பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறமா தான் தெரியும் அவங்க பேரே அனுப்பிரியா அப்படின்னு. அனுப்பிரியான்னு ஒரு பேரை அனுப்பறியான்னு நினச்சிக்கிட்டது ஒரு தப்பு. அதாவது இன்னைக்கு விஞ்ஞான யுகத்தில் ஒருத்தன் தங்கிலீஷில் அடிக்கிறான், ஒருத்தன் இங்கிலீஷில் அடிக்கிறான், ஒருத்தன் தமிழில் அடிக்கிறான். இவங்க கூட ட்ராவல் பண்ணுறதே ஒரு பெரிய பாடு. ஸோ 4ஆம் இடம் கெடுணும்னு கடவுள் முடிவு பண்ணிட்டாருன்னா, உங்களுடைய பெயரை கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அது எப்படி வேணா கெடுப்பார். அந்த பொண்ணு என்ன போய் சொல்லியிருக்கோம், ஹாய் நினைச்சேன் சார், என்ன அனுப்புறியான்னு கேட்குறா சார்.
நான் அனுப்பிரியான்னு கேட்டேன். ஒரே ஒரு பேரு ஒருத்த வாழ்க்கையில அவ ப்ரமோஷனே கட் பண்ணிருச்சு. அவங்க மேனேஜர் கூப்பிட்டு ஹராஸ்மெண்ட்னு போட்டு இந்த வருஷம் ப்ரமோஷனை கட் பண்ணி விட்டாங்க. நான் இப்ப என்னையா கேட்டேன்? அப்படி ஒரு மெசேஜுக்கு என்னன்னு கேட்டது ஒரு தப்பா? அதாவது நமக்கு ஆபத்து வரணும்னு முடிவு பண்ணிட்டா எந்த வடிவுல வேணா வரும். இந்த 4ஆம் இடத்துக்கு ஏதோ எப்படின்னா பிரச்சனை பண்ணுவார். சும்மா விளையாட்டுக்கு அத்தனை நாள் நம்ம பார்க்கவே இல்லை. அன்னைக்கு பார்த்து எடுத்த வீட்டில் யாரையாவது பார்த்து சிரிக்கிறோம், அதை நம்ம வீட்டில் பார்த்துட்டாங்க. இப்படிலாம் கூட பிரச்சனை வரும். மே மாதம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். காரணம் என்னவென்றால் ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனும் புதனும் அவர் வந்து உங்களை என்ன பண்ணுவார்னா ரொம்ப ஹை டென்ஷனை உருவாக்குவார். என்னைக்குமே சூரியன் உடம்பில் அமர்ந்து கொண்டிருந்தால் ஹைப்பர் பிபி, ஹை பிபி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். புதனோடு சேரும் பொழுது உங்களுக்கு என்னன்னா நிறைய படிப்பு, வித்யை, நிறைய இன்னோவேஷன், டெக்னாலஜி, டிஜிட்டல் இதெல்லாம் இதாகும். ஸோ இப்போ ஓவராலாக பார்க்கும்போது எப்படி இருக்கு இந்த மே மாதம் அப்படிங்கிறது? ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்து சனி ப்ளஸ் சுக்கிரன், உச்சம் பெற்ற சுக்கிரன். அதே மாதிரி 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு, ராசியில இருக்கக்கூடிய புதனும் ஆதித்யனும், 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 12க்குடைய செவ்வாய், இது எல்லாமே சேர்ந்து விபரீத ராஜயோகங்களை தருகிறது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணலாம், தைரியமா பண்ணலாம். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை இறக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு லோன் போட்டேன் சார், ஒரு 10 லட்சம் இருக்கு, இதை வச்சு நான் இந்த மாதிரி பண்றேன். பண்ணை சம்பந்தப்பட்ட தொழில்கள் பண்ணலாம். இந்த லவ் பேர்ட்ஸ் வளர்க்கறது, இந்த மாதிரியான பெட் அனிமல்ஸ் வளர்க்கறது போன்றவை எல்லாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். புத்தகங்கள், அதான் சொன்னேன் உங்களுக்கு, டிஜிட்டல் இனோவேஷன் பிளாட்ஃபார்ம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், புத்தகங்கள் வாங்குறது, விற்கிறது, பிரிண்டிங் ப்ரெஸ் வைக்கிறது, அதே மாதிரி ஸ்டேஷனரிஸ், இ புக்ஸ் மாதிரி பண்ணுறது, பிரிண்ட் ஆன் டிமாண்டுங்கிற மாதிரி ஒருத்தர்கிட்ட வந்து டிமாண்ட் புத்தகம் அச்சிட்டு தர்றது, அல்லது கல்யாண பத்திரிக்கை ரெடி பண்ணி தர்றது, பிரிண்டிங், வேற என்னெல்லாம் பிரிண்டிங் இருக்கோ அவர்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப அற்புதமான பேனர் பிரிண்டிங், சில பேர் இந்த ஃப்ளக்ஸ் ஓட்டுவாங்க, அது போன்ற அமைப்புடையவர்கள், இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த மாதம் இருக்கும். அது இல்லாமல் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் சேர்ந்து கடல் தாண்டக்கூடிய அம்சங்கள் எல்லாம், சூரியன் வந்து புதன் வந்து 2-5 கூடியவர் என்பதால் ஒரே தூக்கி ஷேர் மார்க்கெட்டில் தூக்கி மேலே வச்சிருவார். அதே மாதிரி ஃபாரினுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட கண்ட்ரி, அது கனடா, ஒன்டேரியோ, அது மாதிரி நல்லா ஜில்ஜில்னு இருக்கிற கண்ட்ரிக்காக நீங்கள் போவீங்க. நீங்கள் எங்கன்னா போங்க, கனடா போங்கோ, ஒன்டேரியோ போங்கோ, மலேசியா போங்கோ, எங்கே வேணா போங்கோ, ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கோங்க, அனுப்புறியா அப்படின்னு யாராவது மெசேஜ் அனுப்பிச்சா என்ன அனுப்புறியான்னு கேட்கக்கூடாது. ஒரு தடவை படித்து பாருங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய கால்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் எங்கிட்ட தெரிவிப்பாங்க. அன்றைய சேம் டே நீங்கள் என்னை பார்க்கலாம். பெரிய திரையில் கூகுள் மீட் லிங்க் வழியாக நீங்கள் என்னோட பேசலாம். வீடியோ திரையில் ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு ibcbakti.com நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் குடும்பத்தோடு உட்காந்து பாருங்கள். நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான பேர் அழைச்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து பேசுவதற்கு. நீங்களும் அழையுங்கள், நல்ல வழி பிறக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.